திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்கிறது என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல் வரிகள் இன்றைக்கும் மிகவும் பொருத்தமாக உள்ளன. எவ்வளவோ சட்டங்கள், போலீஸ், ராணுவம் என்று பாதுகாப்பு அமைப்புகள் இருந்த போதும் கொள்ளையும் திருட்டும் நடந்து கொண்டே வருகின்றன. திருடுவதில் உலக புகழ் பெற்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். பண்டைய சீன தளபதியான ஹான்சிங் திருடுவதில் புகழ் பெற்றவர். இத்தாலியின் புகழ்பெற்ற ஓவியர்கள் ஒருவரான கர்வா வாகியோ திருட்டிலும் பேர் எடுத்தவர். இதுபோல் செல்வந்தர்களிடம் கொள்ளையடித்து ஏழைகளுக்கு வழங்கிய ராபின்ஹுட் புகழ் பெற்றவர். தமிழகத்தின் தென்கோடியைச் சேர்ந்த ராபின்ஹுட் பாணி திருடரான செம்புலிங்கமும் பேர் எடுத்தவர். திருடர்களுக்கு பொதுவான ஒரு சுபாவம் உண்டு. ஒரே பாணியில் மட்டுமே திருடுவார்கள். சாதாரண கோழி திருடர்கள் திருந்தும் வரை கோழியை மட்டுமே திருடுவார்கள். சங்கிலி பறிப்பு கொள்ளையர்கள் கடைசி வரை அதை மட்டுமே செய்வார்கள். திருட்டுக்கும் உலாவேலுக்கும் தொடர்பு உண்டு. அதனால்தான் ஒரே பாணியில் மட்டுமே திருட்டில் ஈடுபடுகின்றனர். இந்த வகையில் ஒரு கும்பல் கோவை முதல் முழு தமிழகத்தையும் கலங்கடித்து வந்தது. குற்றப்பிரிவு போலீசார் தூக்கத்தையே கெடுத்தனர். எவ்வளவோ தேடியும் சிக்காதவர்கள் இப்போது கோவை தனிப்படை போலீசார் விதித்த வலையில் வசமாக சிக்கி உள்ளனர். இந்த கும்பலை கொத்தாக பிடித்து தூக்கி உள்ள கோவை தனிப்படை போலீசார் அவர்களுக்கே உரிய முறையில் விசாரித்து வருகின்றனர். 7 பேர் கொண்ட இக்கும்பலுக்கு தலைவன் ராடுமேன் மூர்த்தி. எந்நேரமும் முழுக்கை சட்டை, கூரிய கண்கள் தான் இவனது அடையாளம். அரைக்கை அணிவதில்லை. கொள்ளைக்கு போகும்போது ராடுமேன் மூர்த்தி முழுமையாக முகத்தை துணியால் அல்லது வேறு ஏதோ ஒன்றால் மறைத்துக் கொள்வான். மூளை முழுக்க திருட்டு சிந்தனை நிரம்பிவிட்டதால் கச்சிதமாக கணக்கு போட்டு கைவரிசை காட்டுவதில் கில்லாடி. ரயில்வே டிராக் வழியாக குடியிருப்பு பகுதிக்குள் நுழைவதே இவரது இயல்பு. உள்ளே நுழையும் போதே எந்த வீட்டில் கைவரிசை காட்ட வேண்டும் என்பதை கச்சிதமாக மூளை கணக்கு போட்டுவிடும். திருட்டு களத்தில் இறங்கியதும் கையில் ஆயுதமாக வைத்திருக்கும் இரும்பு கம்பியால் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து விலை உயர்ந்த பொருட்களை வில்லங்கம் இல்லாமல் சுருட்டிவிட்டு கிளம்பி விடுவான். இப்படி பல இடங்களில் கைவரிசை காட்டியுள்ள ராடுமேன் மூர்த்தி கோவை மாவட்டத்தில் மட்டும் 14 திருட்டு வழக்குகளும் 4 வழிப்பறி வழக்குகளும் வாங்கியிருக்கிறார். கூட்டு கொள்ளைகள் இதில் வராது. தமிழகம் முழுவதும் தனியாகவும் கூட்டாகவும் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் இவன் மீது உள்ளன என்று குத்து மதிப்பாக கூறுகிறார்கள். அதோடு மட்டுமின்றி தாங்கள் கொள்ளையடிக்கும் பொருட்களை மாற்றி தருவதற்கு என்றே ஒரு 4 பேர் கும்பலை வைத்துள்ளனர். இதில் ஒரு பெண்ணும் இருக்கிறார். கொள்ளையடிக்கும் விலை உயர்ந்த நகைகளை பணமாக மாற்றி கொடுப்பதுதான் இவர்களின் வேலை. தினமும் காலையில் அலுவலகம் சென்று மாலையில் வீட்டிற்கு திரும்புவது போல் ஜாலியாக திருட்டில் ஈடுபட்டு வந்த ராடுமேன் கும்பல் திருடிய பணத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து உள்ளனர். ஆனால் இப்படி ஆடம்பரமாக வாழ்ந்தாலும் காசை கடியாக்காமல் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். கொள்ளையடித்த பணத்தில் ராஜபாளையத்தில் மட்டும் 4.5 கோடி மதிப்பில் ஒரு ஸ்பின்னிங் மில்லையே விலைக்கு வாங்கி இருக்கிறார் ராடுமேன் மூர்த்தி. பல இடங்களில் நிலத்திலும் முதலீடு செய்து இருக்கிறார். தங்கம், வெள்ளி என்றெல்லாம் வாங்கி குவித்து உள்ளார். இப்போது இவர்களிடமிருந்து ஒவ்வொன்றாக போலீஸ் மீட்டு வருகின்றனர். இப்பொழுது ராடுமேன் மூர்த்தியும் இவனது கூட்டாளி அன்சார்ஜ் மட்டுமே சிக்கியுள்ளனர். மற்றவர்கள் பிடிப்பட்டால் தான் மொத்தமாக எவ்வளவு கொள்ளையடித்து உள்ளனர், எங்கெல்லாம் பணத்தை முதலீடு செய்துள்ளனர் என்று தெரிய வரும். எல்லா மனிதர்களுக்கும் பணத்தின் மீதுதான் மோகம் உண்டு. ஆனால் இவர்களுக்கு பணம் தான் எல்லாம். ஜெம் தொலைக்காட்சிக்காக சிறப்பு செய்தியாளர் ராசின்.